அனைவருக்கும் வணக்கம். நம்ம எல்லோரோட மனசுலேயும் இருக்கிற ஒரு கேள்வி, ஞானிகள் இத்தனை பேர் நம்ம நாட்டில் இருந்தாலும் பெருநோய் காலங்களில் ஏன் மக்கள் கூட்டம் கூட்டமாக செத்து போகிறாங்க, ஏன் அவங்கள காப்பாற்ற முடியல அப்படிங்கிற கேள்வி பெருவாரியான மக்கள் மனசில் இருக்கும். அதுக்கு காரணம் நம்ம சுவாமிகளோட வாழ்க்கையில் நடந்த ஒரு நிகழ்ச்சியையும் பார்க்கலாம். நம்ம சுவாமிகள் திருவண்ணாமலையில் அலைஞ்சி திரிஞ்சு பக்தர்களுக்கு அனுகிரகிச்சுக்கிட்டு இருந்த அந்த காலகட்டம் அது. அப்போ பிளேக் நோய் உலகம் முழுக்க பரவி இருந்தது. திருவண்ணாமலையிலையும் அது மக்களை பாதிச்சுது. திருவண்ணாமலையில் இருக்கிற மக்களில் வெளியூர் போய் தப்பிக்க முடிஞ்சவங்க போனாங்க, அங்கேயே இருக்கிற கட்டாயம் இருக்கிறவங்க அங்கேயே இறந்தும் போனாங்க. அந்த சமயத்தில் சுவாமிகள் தன்னோட அருளை ஓரளவுக்கு தான் அவர் பக்தர்களுக்கு அளித்தார். அதை பற்றி சுவாமிகள் கேட்ட சீடர்கள் கேட்குறாங்க. அதுக்கு சுவாமிகள், என்னால் இந்த அளவுக்கு தான் அருளை கொடுக்க முடியும், இது கடவுளோட கட்டளைன்னு சொல்லியிருக்காரு. கடவுள் ஒரு திட்டத்தோட பூமிக்கு மக்களுக்கு எல்லாத்தையும் கொடுக்குறாரு. அதுக்கான காலகட்டத்தில் கர்ம கணக்குகள் தீர வேண்டிய நேரம் வரும்போது, ஒட்டுமொத்தமாக தீர்க்க வேண்டிய காலகட்டம் வரும்போது தீர்த்துத்தான் ஆகணும். அதற்கு பக்தர்களும் அனைவரும் உடன்பட்டவர்களே. இதை உணர்ந்ததால தான் ஞானிகள் தங்களோட அருளை பக்தர்களுக்கு ஓரளவுக்கு தான் அந்த நேரத்தில் கொடுக்க முடியுது. இதற்கு உதாரணமாக சமீபத்தில் நடந்த கொரோனா காலகட்டத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி இது. பரஞ்சோதி பாபான ஒரு சுவாமிகள் வடபழனியில் அருள் செஞ்சுக்கிட்டு இருந்தார். அவர் 2011 சித்தி அடைஞ்சிட்டார். ஆனால் 2019 வந்த கொரோனா பீரியடில் நம்ம சுவாமிகள் கனவுல வந்து பக்தர்களோட கனவுல வந்து ஒரு கஞ்சி, ஒரு மருத்துவ கஞ்சியை அவர் சொல்லியிருக்காரு. அதை பாபாவோட ஆசிரமத்தில் அவங்க பக்தர்களுக்கு கொடுத்துருக்காங்க. அதை சாப்பிட்டுட்டு வந்தவங்களுக்கு எந்த இதுவும் பிரச்சனையும் இல்லை. அதை முன்கூட்டியேவும் அவர் அறிவிச்சிருக்காரு. அதாவது அந்த டைமில் யாருக்கெல்லாம் அந்த அருள் கிடைக்கணுமோ, அந்த அருளால் யாரெல்லாம் காப்பாற்றப்படணுமோ, அந்த நம்பிக்கை இருக்கிறவங்களுக்கு காப்பாற்றப்படணுமோ, அவங்க எல்லாரும் காப்பாற்றப்பட்டுடுவாங்க. அந்த அருளுக்கு பாத்திரமாக வேண்டிய புண்ணியம் இருக்கிறவங்க காப்பாற்றப்படுவாங்க. அந்த கர்ம கணக்குகள் தீர வேண்டியவங்க அந்த காலகட்டத்தில் அவதிப்பட்டு அதனால் பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அதுவுமே அந்த பாதிப்பும் கூட அது கடவுளோட அனுகிரகமே தவிர வேறு இல்லை. ஆமாம், அனுகிரகம்தான். ஏன்னா கடவுள் ஆன்மாக்களை பக்குவப்படுத்துறதும் ஒரு அனுகிரகம் தானே.